السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان الحميد: ومن يعمل سوءا يجز به ولا يجد له من دون الله وليا ولا نصيرا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: كل أمتي معاف إلا المجاهرين. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக உலகத்தார்களை பொறுத்தவரை அவர்களது நம்பிக்கைகள் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் ஒரு ஈமான்தாரியை பொறுத்தவரை நமது செயல்பாடுகளில் நாம் சில நேரங்கள் அந்த நம்பிக்கையை மறந்திருந்தாலும், நமது ஆழமான அழுத்தமான நம்பிக்கை என்பது இந்த உலகம் எப்பொழுதும் நிரந்தரமானதல்ல. இந்த உலகம் எப்பொழுதும் யாருக்கும் நிரந்தரமானதல்ல. அது கண்டிப்பாக மாறக்கூடியது, அழியக்கூடியது என்கின்ற நம்பிக்கை ஒரு ஈமான்தாரியை பொறுத்தவரை கண்டிப்பாக உள்ளத்திலே ஆழமாக அழுத்தமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸின் வாயிலாக நமது நம்பிக்கைகளை இப்படியும் மெருகேற்ற செய்வார்கள். அண்ணன் பெருமானாரின் வார்த்தை: இன்ன அஹதக்கும் ல யஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னா ஹத்தா லா யகூனு பைனஹா வ பைனஹு திராஉன். உலகத்தில் ஈமான்தாரியாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றார்? உலகத்தில் அவரை பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவரை பார்க்கின்ற பொழுதே சொல்லுவார்கள், இவர் நல்ல மனிதர், இவர் சோனவாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு சோனத்திற்கு தகுதியான எல்லா நல்ல காரியங்களையும் எல்லா செயல்பாடுகளையும் அவரது வாழ்க்கையில் முழுக்க செய்து வருவார். இந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் இவ்வளவு தூரங்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஹத்தா லா யகூனு பைனஹா வ பைனஹு திராஉன். அவருக்கும் அவர் சூனம் நுழைவதற்கும் ஒரு முலம் மட்டும்தான், ஒரு முலம் அளவுதான் மீதம் இருக்கின்றது என்கின்ற அளவிற்கு சுவனத்திற்கு உண்டான அமல்களை செய்து அவ்வளவு தூரங்கள் சுவனத்தை நெருங்கிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அவரின் மீது
அல்லாஹுடைய விதி முந்தி விடுகின்றது. எனவே فَيَعْمَلُ بِعَمَلِ أَهْلِ النَّارِ فَيَدْخُلَ النَّارِ சுவர்க்கத்திற்கும் அவருக்கும் மத்தியில ஒரு முழம்தான் மிச்சம் இருக்கின்றது என்கின்ற அளவிற்கு சுவனத்திற்குண்டான சுவனத்தை பெறுவதற்குண்டான எல்லா அமல்களையும் செய்து வந்த மனிதர் வாழ்வினுடைய கடைசி தருணங்கள் இப்படி மாறி போகின்றது. ஒரு நரகவாதி என்னென்ன காரியங்களை எல்லாம் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்து வருவானோ எல்லா பாவங்களையும் கடைசி நிலைமைகளில் செய்து வந்தார். இறுதியாக அவர் நரகவாதியாக மாறி போனார். அதே நபிகள் பெருமானார் ஹதீஸின் மறுபுறத்தை இப்படியும் சொல்வார்கள். ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். உலகில் வாழும் காலம் முழுக்க முழுக்க ஒரு நரகவாதிக்கு சொந்தமான எல்லா விதமான செயல்பாடுகளோடு பண்புகளோடு வாழ்ந்து வந்த ஒரு மனிதர். அவர் நரகம் நுழைவதற்கு இன்னும் ஒரு முழம் அளவுதான் மிச்சம் இருக்கின்றது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு உலகத்தில் உண்டான அத்துணை விதமான பாவங்களையும் செய்து முடிச்சிட்டார். அவரின் மீதும் அல்லாஹ்வின் மீது முந்தியது அவரது கடைசி தருணங்கள், கடைசி காலங்கள். فَيَعْمَلُ بِعَمَلِ أَهْلِ الْجَنَّةِ فَيَدْخُلَهَا அவருடைய கடைசி தருணங்களில் அவர் சுவனவாதிக்குண்டான செயல்பாடுகளை தனது வாழ்க்கையில் செய்தார். அல்லாஹ் அதை கொண்டு அவரை சுவனத்தில் நுழைய செய்தான். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு சொல்ல வரக்கூடிய அழுத்தமான செய்தி இதுதான். உலக வாழ்க்கை என்பது மட்டுமல்ல, உலக வாழ்க்கை என்பது மட்டுமல்ல, மாறாக ஒரு ஈமான்தாரியுடைய செயல்பாடும் அப்படித்தான். உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல, நிலையானதல்ல என்கின்ற நம்பிக்கை எப்படி ஒரு முஸ்லிமிற்கு ஒரு மூமினுக்கு அவசியமானதோ அதுபோன்றுதான் ஒரு மூமின் தனது அமலை கொண்டும் எந்த விதத்திலும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். என்கிட்ட என்ன அமல் இல்லை, நான் என்ன அமலை செய்யல, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் நான் தொழுகையை விட்டதே இல்லையே, நான் ரமலானுடைய கடமையான நோன்புகளை விட்டதே இல்லையே, என்னிடத்தில் என்ன அமலில் என்ன குறை என்கின்ற ஒரு இருமாப்பு, ஒரு பெருமை ஏற்பட்டு விட வேண்டாம். அதுபோன்று ஒருவன் தவறை மட்டுமே செய்கின்றான் என்பதினால் அவரின் மீது ஒரு கேவலமான ஒரு பார்வையும் வேண்டாம். எப்படி உலகம் நிலையானது இல்லையோ அதுபோன்று உங்களது வாழ்க்கையின் செயல்பாடுகளும் நிலையானது கிடையாது. உங்களது வாழ்வின் செயல்பாடுகளும் நிலையானது கிடையாது. எனவே அமல்கள் புரிந்தால் அந்த அமல்களுக்காக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துவோம். யா அல்லாஹ், மௌத் வரை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா என்று கேட்போம். ஒருவன் தவறு செய்கின்றானா அவனை ஏளனமாக பார்க்க வேண்டாம், இழிவுபடுத்த வேண்டாம். காரணம், அல்லாஹ்வின் விதியில் அவனது முடிவு எப்படி இருக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. எனவே இஸ்லாம் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அழுத்தமாக சொல்ல வரக்கூடிய செய்தி. பொதுவாகவே ஒரு மூமினுடைய குணாதிசயத்தை குறித்து பேசக்கூடிய இஸ்லாம், ஒரு மூமின் எப்பொழுதுமே எல்லா காரியங்களிலும் விழிப்புணர்வோடு இருப்பது ஒரு மூமினுக்கு உண்டான அடிப்படை தன்மை என்று பேசக்கூடிய மார்க்கம். அதிலும் குறிப்பாக நமது வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் நன்மையான காரியங்கள் செய்யப்படுகின்றதா, பாவமான காரியங்கள் கழிக்கப்படுகின்றதா என்கின்ற சிந்தனை, என்கின்ற விழிப்புணர்வு நமக்கு எல்லா காலங்களிலும் தேவை என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது போன்ற ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுவாங்க. பொதுவாக நாமெல்லாம் மனிதர்கள், நாம் மலக்குமார்கள் அல்ல. அல்லாஹ் மலக்குமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றான். லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும், லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும். அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஒரு கணம் கூட மாறு செய்ய மாட்டார்கள். இது யார்? மலக்குமார்கள்.
ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது நல்லவனாகவே வாழ்ந்து கொண்டு இருப்பான், எப்பொழுது மாறும் என்று தெரியாது. உலகமே வெறுக்கக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான், எப்போ நல்லவனாக மாறுவான்னு சொல்லி தெரியாது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஒரு பொது விதியை சொல்லி தருவாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாஇன் அத்தவ்வாம். உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுமே தவறிழைப்பவர்கள், பாவம் செய்பவர்கள். அவர்கள் யார் புனிதமானவர்கள் தெரியுமா? அவர்கள் யார் புனிதமானவர்கள் தெரியுமா? வகைருல் ஹத்தாயின் அத்தவ்வாமுன். மனிதனாக பிறந்து விட்டாலே கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் பாவம் செய்யதான் செய்வான், அது மனிதனுக்கு உண்டான இயல்பு. ஆனால் அந்த மனிதனை புனிதனாக மாற்றுவதற்குண்டான ஒரு செயல்பாடு நபிகள் பெருமான் சொல்லித் தருவாங்க, அத்தவ்வாபூன். எப்பொழுது தான் செய்த பாவங்களை நினைத்து வருந்துவானோ, அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பை வேண்டுவானோ, அப்பொழுது அவன் புனிதனாக மாறிவிடுகின்றான். மனிதன் எல்லோரும் தவறிழைப்பவர்கள். அந்த தவறிழைத்து வருகிறேன் யார் தனது தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்துகின்றார்களோ, பாவ மன்னிப்பை வேண்டுகின்றார்களோ, அந்த மனிதன் புனிதனாக மாறிவிடுகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. எனவே வாழ்க்கையில நன்மைகள் செய்வது அல்ஹம்துலில்லாஹ், அது கண்டிப்பாக அல்லாஹ் வாய்ப்பு அளித்தவர்களுக்கு. ஆனா பாவங்கிறது இருக்குல்ல, அது எல்லாருடைய வாழ்க்கையிலே வந்துடும். எவ்வளவு பெரிய நல்லவராக இருக்கலாம், உலகமே மெய்மறந்து பார்க்கக்கூடிய வியந்து போற்றக்கூடிய மனிதராக இருக்கலாம், அவரின் வாழ்க்கையிலும் பாவங்கள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எனவே இஸ்லாம் உரக்க சொல்லக்கூடிய செய்தி, பாவத்தின் விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு, நம்மை அறியாபுறத்திலோ மனோ இச்சையை தூண்டுதலின் புறத்திலோ உலகத்தின் ஆசையின் ரீதியாகவோ ஒரு பொருளாதார தேட்டத்தின் ரீதியிலோ ஏதேனும் ஒரு வலையில் சிக்கி பாவம் செஞ்சிடலாம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை தேடுங்கள். எனவே பாவத்தின் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை என்பது ஒரு மூமினுக்கு தேவை என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருவாங்க. நபிகள் பெருமானாருடைய காலத்துல ஒரு தோழர் ரபீஅத் இப்னு உமையத் இப்னு ஹலஃபுல் ஜுமஹி, அவருக்கு பேர். இந்த அளவிற்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு நெருக்கம் பெற்ற தோழர் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ் ஒன்றே ஒன்று, ஹஜ்ஜத்துல் வதா. அந்த ஹஜ்ஜிலும் அரஃபா மைதானத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய உரை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உண்டான காரணம், உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இறுதி நபி ஒட்டுமொத்த உலகத்திற்குமா சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். எனவே அரஃபா பெருவினுடைய நபிகள் பெருமானார் உரை ஹதீஸ்களில் சில பக்கங்கள் நீண்டு வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் அரஃபா பெருவரியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகின்ற பொழுது, அண்ணன் பெருமானார் கிட்டத்தட்ட லட்சத்தை கடந்த சஹாபாக்கள் எல்லோருக்கும் அண்ணன் பெருமானுடைய முகம் தெரிய வேண்டும். ஏன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டுதான் அந்த உரையை நிகழ்த்தினாங்க. அப்போ அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருந்தவர் தான் இந்த ரபீஅத் இப்னு உமையா. இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபித்தோழர் இந்த ரபீஅத் இப்னு உமையத் இப்னு ஹலஃபுல் ஜுமஹி. அது மட்டுமல்ல, லட்சத்தை கடந்த சஹாபாக்கள் ரபியாவிற்கு மிக உயர்ந்த தொண்டை, பெரிய சப்தத்திற்கு சொந்தக்காரர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்ல வரக்கூடிய செய்தியை சொல்லிவிட்டு
தனது கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரபியாவை பார்த்து நபிகள் பெருமான் சொல்லுவாங்கன்னா, உசுரு வகான சய்யிதன். ரசூல் ஒரு செய்தியை சொல்லிட்டு சொல்லுவாங்க, உசுரு ரபியாவை உங்களது உரத்த குரல்ல நீங்க எடுத்து சொல்லுங்க. அண்ணன் பெருமானார் அரஃபா பெருவழியை நிகழ்த்தி அந்த உரையில பல விஷயங்கள், அதில் குறிப்பாக ஐயுஹன்னாஸ் அத்ததிரி ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம் தெரியுமா, இது எந்த நாள் தெரியுமா என்றெல்லாம் கேட்டுவிட நபிகள் பெருமானார் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூமினுடைய உயிருக்கு, அவனுடைய உடைமைக்கு, அவனது மானத்திற்கு அல்லாஹ் மிகுந்த கண்ணியத்தை வழங்கியிருக்கிறார் என்று நபிகள் பெருமானார் ஒரு நீண்ட உரை நிகழ்த்துவாங்க. அந்த அண்ணன் பெருமானாருடைய உரையை மக்களுக்கு தன் சப்தத்தினால் வெளிப்படுத்தியவர் இந்த ரபியா. அந்த அண்ணன் பெருமானாருக்கு அவ்வளவு தூரங்கள் நெருக்கத்தோடு இருந்த ஒரு சஹாபி. இப்பேற்பட்ட பாக்கியம் உறுதிய சஹாபி தோழர் அண்ணன் பெருமானாருடைய வஃபாத். அதற்கு பிறகு சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வர்றாங்க. திடீரென ஒரு நாள் ரபியத்து பின் உமையா சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்க வர்றாங்க. வந்தவங்க வந்து சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன். ஒரு பசுமை நிறைந்த பூஞ்சோலையான ஒரு பூமியில் வசிக்கக்கூடிய நான் திடீரென காய்ந்து போன வறண்ட ஒரு பூமிக்கு மாறுதலாகின்றேன். செழுமையான பசுமையான பூமியில் வாழ்ந்து வந்த நான் திடீரென காய்ந்த வறண்ட ஒரு பூமிக்கு மாற்றப்படுகின்றேன். இது என் சார்ந்த கனவு. அந்த கனவில் நான் உங்களையும் கண்டேன். மிகுந்த ஒரு வலிமை மிக்க இரும்பு ஒரு கோட்டை. அந்த கோட்டையில் ஒரு கட்டிலின் மீது நீங்கள், உறுதியான கட்டிலின் மீது நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அமீருல் முஃமினீன் அவர்களை, இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் என்பதாக ரபியத்து பின் உமையா சையதுனா அபூபக்கர் பார்த்து தான் கண்ட கனவு சொல்றார். அப்ப சையதுனா அபூபக்கர் சொன்னாங்க, நீங்கள் கண்ட கனவு உண்மை என்று சொன்னால் இதற்குண்டான விளக்கம், முதலில் உங்களை நீங்கள் கண்டீர்கள் செழுமையான பூமியில் இருந்து வறண்ட பூமிக்கு மாறுவதாக சொன்னாங்க. இந்த கனவிற்குண்டான உண்மையான விளக்கம், நீங்கள் உண்மையில் இந்த கனவை கண்டிருந்தால் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து மதம் மாறி வெளியேறி செல்வீர்கள். உண்மையா இந்த கனவு கண்டிருந்தால் உண்மையான விளக்கம், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து நீங்கள் மதம் மாறி வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது உங்கள் விஷயமாக. என் விஷயமாக நீங்கள் கண்டீர்கள் அல்லவா? ஒரு உறுதியான வலிமை மிக்க இரும்பு கோட்டை, அந்த கோட்டையில் ஒரு கட்டில் நான் அமர்ந்து கொண்டிருப்பது. அந்த உறுதியான வலிமை மிக்க இரும்பு கோட்டை தான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த கட்டிலில் நான் அமர்ந்திருப்பது அந்த இஸ்லாத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ரீதியில், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ரீதியில் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் அதற்குண்டான விளக்கம் என்று சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லி முடிச்சிட்டாங்க. கனவு கண்ட காலம் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்ந்த காலம். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சியும் முடிகின்றது, வஃபாத் ஆயிட்டாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சியில் ஒரு நாள், பொதுவாக உமர் ரலியல்லாஹுடைய வளமை ஒவ்வொரு நாள் இரவும் மக்களுடைய நிலைமைகள் என்ன என்று தெரிவதற்காக மாறு வேடத்தில் இரவு நேர உலா வருவாங்க, மக்களுடைய நிலைமைகளை தெரிந்து கொள்வதற்காக. அப்படி ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவுல அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களை அழைத்து கொண்டு உலா வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது ஒரு வீட்டிலிருந்து
சில பெண்களின் குரலும் அதோடு ஒரு ஆணின் குரலும் வேறு மாதிரியான ஒரு சப்தத்தோடு சப்தம் வருது. சப்தத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு தவறுக்குண்டான அடையாளம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தன்னோட வந்து அப்துல்லா ரதாட கேட்டாங்க, அது யாருடைய வீடு தெரியுமா? அப்துல்லா ரதா தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதுதான் ரபியத்து பின் உமையாவுடைய வீடு. அவர் இப்பொழுது மது அருந்திவிட்டு சில பெண்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். மது அருந்திவிட்டு சில பெண்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் என்று நான் அந்த சிரிப்பு சப்தம் பெண்களுடைய சப்தத்தை வச்சு நான் உணர்ந்துகிட்டேன்னு சொன்னாங்க. சொன்னவங்க உள்ளேயும் போயிட்டாங்க. உள்ளே சென்று பார்த்தால் உமர் ரலியல்லாஹு எந்த காட்சியை சொன்னாங்களோ அதுதான் உள்ள உண்மையாக நடந்து கொண்டிருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மது அருந்திருக்கின்றார் என்று அவரை பார்த்து கேட்க, அவர் மீண்டும் உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, மார்க்கத்தில் ஒருவரின் குறையை துருவி துருவி ஆராயக்கூடாது அல்லவா? நீங்க என் அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க, என் குறையை துருவி துருவி ஆராயறீங்கன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு எதுவும் பேசல. காரணம் அவர் பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை. உமர் ரலியல்லாஹு திரும்பிட்டாங்க. அது இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே ரபியா மதுவின் போதை தெரிகின்றது. தெரிந்ததற்கு பிறகு யோசிக்கிறாரு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யாரும் நமது குறையை கொண்டு போய் சொல்லல, அவர்களாகவே நேரடியாக பார்த்துட்டாங்க. எனவே கண்டிப்பாக மார்க்கத்தின் பார்வையில் நான் குற்றவாளி, தண்டனை குற்றவாளி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவராகவே மதீனாவை விட்டு வெளியேறி ஷாமுக்கு போயிட்டார். அவராகவே மதீனாவிலிருந்து வெளியேறி ஷாமுக்கு போயிட்டார். ஷாமில் சிறிது காலங்கள் வசித்து விட்டு அங்கிருந்து கைசர் கோட்டைக்கு போயிட்டார். கைசர் என்பது யூத நஸ்ரானிய ஆட்சிக்கு சொந்தமான பூமி. அங்க போய் நஸ்ரானியாக மாறி அப்படி வஃபாத்துமாகிவிட்டார். எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு தரஜாவில் இருந்த ஒரு மனிதர், அத்தனை லட்சோபலட்ச சஹாபாக்களுக்கு மத்தியில் அகண்ட பெருவெளியில் அண்ணனும் பெருமானாருக்கு இவ்வளவு நெருக்கத்தோடு இருந்த ஒரு மனிதர், அண்ணனும் பெருமானாருடைய குரலாகவே ஒலித்த ஒரு மனிதர், இன்னும் சொல்ல போனால் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் எச்சரிக்கை தரப்பட்ட ஒரு மனிதர், நீங்கள் கண்ட கனவிற்கு இதுதான் விளக்கம் என்று எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் தனது வாழ்க்கையில் பாவத்தை குறித்துண்டான சிந்தனைகள் இல்லாமல், நான் நல்லதான செய்யறேன், நான் ரசூலுல்லாஹ் நெருக்கப்பட்டவன், நான் நல்லதான் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்கிற நினைப்பிலேயே வாழ்ந்து இறுதியில் தவறுக்கு பிறகும் அந்த தவறை ஒப்புக்கொள்வதற்குண்டான, அந்த தவறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டு பெறுவதற்குண்டான துணிச்சல் இல்லாமல் மிகுந்த துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையில் நசரானியாக மாறி மரித்தார் என்பது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. எனவேதான் மார்க்கம் சொல்லும், தவறு இழைப்பது மனித குணம், மனித இயல்பு. அந்த மனிதனை புனிதனாக்கத்தான் தௌபா என்கின்ற வாய்ப்பை, வாசலை மரணம் வரை, கியாமத் வரை திறந்து வைத்திருக்கின்றேன். இன்றைய சமுதாயத்தை பொறுத்தவரை பாவங்கள் செய்கின்றோம், தெரிகின்றது. ஆனால் அந்த பாவங்களிலிருந்து மீள்வதற்குண்டான குறைந்தபட்சம், யா அல்லாஹ் நான் தவறு இழைத்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்வதற்குண்டான இந்த சூழ்நிலை வரவில்லை என்பது அல்லாஹ் பாதுகாக்கணும். தவறிழைப்பது மனித இயல்பு. அந்த தவறை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ள மனம் வர வேண்டும். அப்படி இல்லை என்பது நம்மை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றினாலும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. எனவே பாவம் அது நிகழும். அது நிகழ்ந்த கணமோ சிறிது நேரத்திற்கு பிறகோ சில காலங்களுக்கு பிறகோ அந்த பாவத்திற்குண்டான வருத்தத்தை, மன்னிப்பை, யா அல்லாஹ் நான் அறியாமல் செய்து விட்டேன்,
ஏதேனும் மனக்குழப்பத்தில் செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொள்ள மனம் வரவில்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அது ஈமானிலிருந்தே நம்மை வெளியேற்றி விடலாம். காரணம், அண்ணலும் பெருமானாரோடு எவ்வளவு பெரிய நெருக்கப்பட்ட ஒரு சஹாபி என்ற சொல்லுக்கு கூட அருகதை இல்லாமல் தனது வாழ்க்கையை முடிக்கின்றார் என்பது உண்மையிலேயே இந்த உம்மத்திற்கு உண்டான மிகப்பெரிய எச்சரிக்கை. சமுதாயத்தில் இன்னைக்கு பாவங்களை பாவமாக உணரவில்லை என்பது உண்மையிலே மிகப்பெரிய வேதனை. இஸ்லாத்திலும் பலர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், போதை விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அது வேற. சில பேர் படித்தவங்க, நல்ல தொடர்புல உள்ளவங்க, எப்போதான் இல்லைங்க, எப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாதாங்க, நான் எப்பொழுதும் இல்லை, எப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாதாங்க, எப்பொழுதும் கிடையாதுங்க, எப்பாவது பார்ட்டி நடந்தாதாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஒரு தவறு, அது தவறு என்று முதலில் மனதிற்கு புரிய வையுங்கள், உணர்ந்து கொள்வோம். ஆம், நான் தவறுதான் செய்திருக்கின்றேன். காரணம், அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு குற்ற உணர்வு, யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன் என்று நம்மை கையேந்த வைக்கும். இல்ல, இதெல்லாம் தவறு இல்லை என்கின்ற சகஜ நிலைக்கு, ஒரு பொது புத்திக்கு நம் மனது தள்ளப்படும் என்று சொன்னால், இறுதியில் நமது நிலைமைகள் இஸ்லாத்திற்கே புறம்பானதாக கூட மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதுதான் இது போன்ற பாடங்கள், வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. எனவேதான் நபிகள் பெருமானார் ஆழமாக அழுத்தமாக சொல்றாங்க, ஒரு மனிதன் வாழ்வான், அவனை பார்த்து நல்லவன் இல்லாமல் சொல்லும், ஆனால் கடைசி நிலைமை மாறி போகலாம். ஒரு மனிதன் வாழ்வான், அவனை பார்த்து உலகமே ஏசும், ஆனால் கடைசி நிலைமையில் மாறி போகலாம். எனவே குறைந்தபட்சம் பாவத்தை பாவம் என்றால் உணரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சமுதாயம் மாறுவோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வின் கடைசி வரை அவனுக்கு வழிபட்டு வாழக்கூடிய நல்ல நன்மக்களாக, பாவங்களிலிருந்து கடைசி வரை தௌபா செய்து வாழ நல்ல நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.